அன்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. யார் இப்படிலாம் பண்ணியிருப்பா? எப்படி இதெல்லாம் நடக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாரு. அந்த டைமில் யார் வந்தா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. அப்போ தான் தெரிய வருது இந்த மாதிரி வெண்ணிலா தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அந்த வெண்ணிலா தான். அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வெண்ணிலா கிட்ட கத்துறாரு. ஏன் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு வெண்ணிலா எப்பவும் போல் வந்து எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு மாதிரி பில்டப் பண்ணுறாங்க. பாட்டியும் அதை நம்புகிறாங்க. உடனே அன்பு வந்து இங்கே மாதிரி வெண்ணிலா பற்றி எதாவது தப்பாக சொன்னால் அவளை தான் அன்பு நீ பண்ண வேலைக்கெல்லாம் வெண்ணிலா காரணமா? நீ வந்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்க. உன்னெல்லாம் இங்கே வச்சுருக்குது தப்பு அப்படின்னு நம்மலாம் பேசிடுறாங்க. அதனால் அன்பு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுறாரு. அதனால் அங்கேருந்து கிளம்புறாரு. அன்புவால் தாங்கிக்கவே முடியல. நடந்த விஷயத்தை மீளவே முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால் ஓவராக வந்து என்ன பண்ணுறாரு போயிட்டு குடிக்கிறாரு. அவரால் தாங்க முடியாமல் அப்படியே வந்து ஓவராக வந்து அப்படியே குடிச்சிட்டே இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க கண்மணி மிட்நைட் பிரியாணி பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணுற உன்ன மாதிரி பிரியாணி யாராலையும் பண்ண முடியாது. அவ்வளோ செமையாக இருக்குது. அதனால் இன்னிலேருந்து நம்ம கடை ஆரம்பிக்கணும். மிட்நைட் பிரியாணி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு மிட்நைட் பிரியாணிக்காக ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க. சூப்பராக பிரியாணி கடை போடுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அவங்கக்கிட்ட பிரியாணி வாங்குறாங்க. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பிரியாணி கடையெல்லாம் வந்து பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு சரி எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக யாரோ விழுந்து கிடக்குறாங்க ரோட்டில். அதை பார்த்த கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா அன்பு அன்பு அப்படி சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அன்பு உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்றாங்க. கண்மணி கண்மணி அப்படின்றாரு. உடனே வந்து என்ன இந்த நல்ல தர மாதிரி இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க? ஆமாம் வாங்க இங்கே அப்படின்னோடனே கரெக்டாக கார்த்திக் அங்கே வராரு. என்ன நீ இப்படி கிடக்குறா ஏன்னே இப்படிலாம் பண்ணுற அப்படி சொன்னோன்னே இங்கே பாருங்கள் இவரை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னோடனே அண்ணி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் யார் காரணன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வெண்ணிலா தான். ஆனால் அந்த வெண்ணிலா இவ்வளோ பண்ணுறா. அப்போ கூட பாட்டி வந்து அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் அன்பு மனசு உடைஞ்சிட்டா நீ. அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அவன் அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் இதுதான் தீர்வு இல்லை பிரச்சனைக்கு. பிரச்சனை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டார்ல. அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி மீளணும்னு பார்க்க சொல்லுங்கள். எப்படி அவர் பழைய நிலைமைக்கு வரணும் அதை பற்றி யோசிக்க சொல்லுங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எல்லாரையும் பற்றி சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்கன்னா அது நம்புகிற மாதிரி என்ன பண்ணுமோ அதை பண்ணணும். அதே மாதிரி அதுலேருந்து மீண்டு எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை பண்ண சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இப்படிலாம் வந்து குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடந்தா எல்லாம் சரியாயிடுமா? உங்கள் அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் போங்க இங்கேருந்து அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரிங்க நீ அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து அன்பு வந்து நிலத்தடி மாதிரி வரதை பார்த்துட்டு அவங்க அம்மா கதறி துடிக்கிறாங்க. ஏன்டா இவ்வளோ பண்ண அப்படின்னோடனே இன்றைக்கி அண்ணனை திட்டாதீங்க பெரியம்மா. இன்றைக்கி அண்ணன் பாவம் அதனால் விட்டுருங்க அப்படின்னோடனே நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம் அண்ணனை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. பாவம் அண்ணன் அப்படி சொன்னோடனே சரிடா உள்ளே போய் படுக்க வை அப்படின்றாங்க. மனசு கஷ்டப்படுறாங்க நம்ம வந்து சிவகாமி. இங்கே வந்து அன்பு வந்து காலையில் எழுந்தோன்னே கண்ணை திறக்கிறாரு. ஏன்னு இப்படிலாம் பண்ண? நைட்டு நீ எங்கே விழுந்து கிடந்து திரும்ப என்னடா ஆச்சு அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. என்னடா சொல்கிற? இப்படி நடந்துருச்சா? அந்த கண்மணியா என்னது? ஏன்னா இப்படி பேசுகிற? அண்ணி என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னடா சொன்னா? இந்த மாதிரி நடந்த விஷயத்துலேருந்து மீளணும்னா அது நடக்காத முன்னே பார்த்துக்கிறது முக்கியம் கிடையாது. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்கண்ணா. இங்கே பாருண்ணா இதையே நினச்சிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் பண்ணால் மட்டும் மறுபடியும் எல்லாம் வந்துடுமா? மறுபடியும் எழுந்து நிற்கணும். எவ்வளோ தடைகள் வந்தாலும் எழுந்து நிற்கணும்னு அண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் அண்ணன் நான் சொல்கிறத கேளுண்ணே. அண்ணி வந்து பார்த்தீங்கல்ல எப்படி உழைச்சிட்ருக்காங்கன்னு. உனக்கு என்னென்ன பிரச்சனை? அந்த வெண்ணிலாவால் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. அவள்லாம் ஒரு ஆள்னா அவளுக்காக போயிட்டு குடிச்சிட்டு அவளுக்காக இல்லைடா பாட்டி இப்படி பண்ணிட்டாங்களேன்னு தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. பாட்டி என்ன நம்பாமல் அந்த வெண்ணிலா போய் நம்பிட்டே இருக்காங்களேடா. அதுதானே உலகம். இங்கே பாருண்ணே நீ இதில் மீண்டு வந்தே ஆகணும் அப்படின்றாரு.